அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்ல அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான கான்செப்ட் எக்ஸ்பிளைன் கிவிங் ஃபால்ஸ் எவிடன்ஸ் அண்ட் ஃபேப்ரிகேஷன் ஆஃப் ஃபால்ஸ் எவிடன்ஸ். பொய் சாட்சியம் அளித்தல் அல்லது பொய் சாட்சியத்தை உருவாக்குதல். பொய் சாட்சியத்தை அப்படியே உருவாக்குறாரு. சொல்றது வேற, உருவாக்குறது வேற. ரெண்டுத்துக்கும் தனி டிஃப்ரெண்ட் இருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இதை அப்படி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் சிறுவினாக்களில் கேட்டுட்டு இருக்காங்க. கவனமாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா கிவிங் ஃபால்ஸ் எவிடன்ஸ் எந்த இடத்துல இதெல்லாம் கொடுக்கப்படலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல ஒருவருக்கு ஃபேவராக பதில் சொல்லணுமோ அல்லது ஒருவருக்கு எதிராக பதில் சொல்லணுமோ அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கான்செப்ட் செயல்படும். ஃபார் எக்ஸாம்பிள், கிராம சபை கூட்டத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த இடத்துல ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பொய் சொன்னாங்கன்னா அதற்கு பெயரும் கிவிங் ஃபால்ஸ் எவிடன்ஸ், தவறுதலாக ஒரு விஷயத்தை சொல்கிறது. ஆனரபிள் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் நடக்கும். நம்ம மெயினாக கோர்ட்டை ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த 4 லைன் 3 லைனை படிக்கும்போது பொய் சாட்சியம் என்றால் என்னன்றது மிக அற்புதமாக புரிய வரும். பொய் சாட்சியம் அளித்தல் என்பது ஒரு நபர் குற்றவாளிக்கு அல்லது பாதிக்கப்பட்டவருக்கு எதிராகவோ அல்லது ஆதரவாகவோ ஆனால் ரெண்டுமே பொய் சாட்சியமாக தான் இருக்கணும். எதிராக சொன்னாலும் அது பொய் சாட்சியமாக தான் இருக்கணும், ஆதரவாக சொன்னாலும் அது பொய் சாட்சியமாக தான் இருக்கணும். நீதிமன்றத்தில் பொய் சாட்சியம் அளித்தால் அது தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படுகிறது. இதுவும் பார்த்தீங்கன்னா வழக்கிற்கு தகுந்தாற் போல தண்டனைகள் குறையும் ஏறும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் எழுதிக்கிங்க. செக்ஷன் 2 to 7 ஆஃப் பிஎன்எஸ் டிஃபைன் பண்ணி சொல்லுது கிவிங் ஃபால்ஸ் எவிடன்ஸ். அதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் ஸ்டடி ஒன்று இருக்குது. தக்கூர் தாஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் 1958 நடந்த ஒரு வழக்கு. கண்டிப்பாக கேஸ் ஸ்டடி இம்பார்ட்டண்ட். இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா குற்றவாளி தன்னுடைய சாட்சியத்தில் முரண்பாடுகளாலும் உண்மை இல்லாமலும் கூறினார். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரகிள் ஆகிறாரு. பாக்ஸில் எவிடன்ஸ் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆகிறாரு. அதனால் ஆனரபிள் கோர்ட் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிச்சு இவர் ஏதோ முரண்பாடான கருத்துக்களையும் உண்மையை சொல்லலை, பொய் தான் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி. ஆனரபிள் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. சாட்சியாளர் உண்மையை தெரிந்தும் உண்மையை மறைத்ததனால் அவர் கிவிங் ஃபால்ஸ் எவிடன்ஸ் செக்ஷன் 2 to 7 ஆஃப் பிஎன்எஸ்சின் படி குற்றவாளியாக கருதப்படுகிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்றாங்க. அப்படியே கொஞ்சம் நான் கீழே வரேன். நான் ஃபேப்ரிகேஷன் ஆஃப் ஃபால்ஸ் எவிடன்ஸ், அதாவது பொய் சாட்சியத்தையே உருவாக்குறார் அவர். பொய் சாட்சியம் அளிப்பதுன்றது வேறு, அதனை உருவாக்குறதுன்றது வேறு. அதாவது மேனுஃபேக்சர் பண்ணுற மாதிரி. இது ஒரு நபர் உண்மையில்லாத சாட்சியத்தை உருவாக்கி அதனை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தால் அது தண்டனைக்குரிய குற்றமாகும். எடுத்துக்காட்ட சொல்லியாச்சு. பொய்யான கையொப்பம், தேவையான டாக்குமெண்ட்டில் பொய்யான கையொப்பத்தை போட்டு அதை உண்மை நகலாக மாற்றுவது ஒரு ஃபேப்ரிகேட்டட் ஃபால்ஸ் எவிடன்ஸ் தான். போலியான ரசீது, ஹாஸ்பிட்டலுக்கே போயிருக்க மாட்டார், ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு போன மாதிரி ஒரு போலியான ரசீது. சம்பவம் நடந்த இடத்துல நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், பாருங்க இதோ பாருங்க ரசீது, அது போலியான ரசீது, ஃபேப்ரிகேட் பண்ணிட்டாங்க. பொய்யான வாக்குமூலம் போன்றவைகள் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிகேட்டட் ஃபால்ஸ் எவிடன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதை இரண்டுக்குமே பண்ணிக்கிட்டிங்கன்னா தனித்தனியாக இல்லுஸ்ட்ரேஷனை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கணும். ஏ என்கின்ற நபர், பி என்கின்ற நபர் அப்படின்ற மாதிரி ஒரு இல்லுஸ்ட்ரேஷனை நீங்கள் எக்ஸாம் ஹாலில் கிரியேட் பண்ணிக்கிங்க. இதெல்லாம் மிக எளிமையான ஒரு டாப்பிக்கும் கூட. இதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் ஸ்டடி ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா வெர்சஸ் டாக்டர் பிராஃபுல் வெர்சஸ் டெசை, பிராஃபுல் பி டெசை 2003 நடந்த ஒரு வழக்கு. என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மருத்துவர் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களை பார்த்தீங்கன்னா பொய்யாக தயாரித்து வழங்குகிறார். ஏதோ ஒரு விஷயத்தை பொய்யா ஃபேப்ரிகேட் பண்ணிட்டார் அவருக்கு ஃபேவரா, இல்லை பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த மாதிரி பண்ணிட்டார். எதிர்த்தரப்பினர் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க, அதற்காக ஃபேப்ரிகேட்டடான ஒரு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணிட்டாரு. ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. உண்மை இல்லாத ஆவணங்களை உருவாக்கி நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தால் அது ஃபேப்ரிகேட்டட் ஃபால்ஸ் எவிடன்ஸ் என்று அர்த்தம் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பையும் அதற்குண்டான தண்டனையும் பார்த்தீங்கன்னா அவருக்கு கொடுத்துட்றாங்க. செக்ஷன் 228 ஆஃப் பிஎன்எஸ் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிகேட்டட் ஃபால்ஸ் எவிடன்ஸை பற்றி டிஃபைன் பண்ணி சொல்லுது.
கண்டிப்பாக இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிய வந்திருக்கும் நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் கேஸ் ஸ்டடியும் இல்லுஸ்ட்ரேஷனும் இல்லாமல் உங்களால் இதை 2 பக்கங்களுக்கு எழுத முடியாது என்பதையும் ஒரு தெளிவுபட சொல்லிவிட்டு நான் வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.